இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோங்க. சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஆக்சுவலாக ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்காக நம்ம வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக எங்கன்னா நம்ம வந்து தாய்லாந்துக்கு போயிட்டுருக்கோங்க. ஆக்சுவலாக 4 டேஸ் தாய்லாந்து ட்ரிப்பை பிளான் பண்ணி நம்ம வந்து தாய்லாந்து போயிட்டுருக்கோம். நைட் பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock வந்து நமக்கு வந்து ஃப்ளைட். இப்போ சூப்பராக எல்லாமே முடிச்சுட்டு நல்லபடியாக நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோம். தாய்லாண்டில் பார்த்திங்கன்னா பேங்காக்கில் ஒரு 9 o'clock அந்த டைமில் வந்து நம்ம வந்து இறங்குவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கே போகிறோம்னா பட்டையாவுக்கு போகிறோங்க. ஆக்சுவலாக அந்த ஏர்போர்ட்லேருந்தே பார்த்திங்கன்னா பட்டையாவுக்கு பஸ் இருக்குது. எவ்ரி ½ hour வந்து போகிற மாதிரி நான் வந்து எல்லாமே செக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நம்ம வந்து பட்டையாவுக்கு போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து பேங்காங் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி செக் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு, இமிக்ரேஷனும் முடிச்சாச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து தாய்லாந்துக்கு வர்றதுனால கொஞ்சம் செக் பண்ணாங்க. மற்றபடி 2 monthsக்கு அவங்க வந்து உள்ளே வந்து என்ட்ரி விசா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் தாய்லாந்துக்கு வந்து விசா வந்து தேவையில்லை. பட் நம்ம வந்து அரைவேல் கார்டு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு கொடுத்தோம். பக்காவாக அவங்க வந்து இமிக்ரேஷனை முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஏர்போர்ட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டையா போகிறதுக்கான பஸ் வந்து எங்கே இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்கொயரி பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே தான் நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஏர்போர்ட்டுக்கு நம்ம வந்து போகும்போது பாருங்கள், இங்கே வந்து ஆள் இல்லாமல் ஒரு க்ளீனிங் மிஷின் வந்து போயிட்டுருக்கு பாருங்கள். அந்த ஃப்ளோர் க்ளீனிங் மிஷின் பார்த்திங்கன்னா ஆளே இல்லை, யாருமே ஆப்ரேட் பண்ணாமல் அதுவே மேனுவலாகவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா இங்கே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பேங்காக் ஏர்போர்ட்டில். ஸோ அதே மாதிரி இந்த ஏர்போர்ட்டில் வந்த உடனே பார்த்திங்கன்னா நீங்கள் மெயினாக வந்து சிம் வாங்கணும். ஸோ நம்ம வந்து 4 days தான் இருக்க போகிறோம். அதனால் சிம்மு வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். 5 days அவைலபிள் இருக்கிற மாதிரி சிம்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வாங்கிட்டு, ஏன்னா நம்ம வந்து சிங்கிளாக தான் நம்ம வந்து வந்திருக்கோங்க. சோலோ ட்ரிப் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட வர மாதிரி பிளான் இருந்துச்சு. பட் அவர் வந்து லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம வந்து ஹோட்டல் எல்லாமே புக் பண்ணனால அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிளாகவே வந்தாச்சு. ஒரு சோலோ ட்ராவலாக நம்ம வந்து இப்போ வந்து பேங்காங் ஏர்போர்ட்டில் சுற்றிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு டைமுங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அப்படி நம்ம வந்து நிறைய கண்ட்ரீஸ்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. என்ன கொஞ்சம் இப்போ நம்ம வந்து எல்லாமே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டியது இருக்குது. எங்கே ஸ்டே பண்ணோம், எப்படி போகணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இப்போது நம்ம வந்து கண்டினியூவாக போட போகிற வீடியோஸ் எல்லாமே இந்த தாய்லாண்டில் உள்ள பட்டாயா அண்ட் பேங்காக்கில் நம்ம வந்து பார்த்த இடங்களை பற்றி தான் போட போகிறோம். ஸோ நல்லா நிறைய வீடியோஸ் வந்து கண்டினியூவாக போடுவேன். ஸோ அதெல்லாமே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேங்காக் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய ஏர்போர்ட்டு தான். சுற்றி பார்க்கணுன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். நம்ம வந்து மெயினாக பட்டாயாவுக்கு சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பஸ்ஸு நிற்கக்கூடிய இடத்த தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுற இடத்த ரீச் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 20 minutes ஆகும் போல். ஸோ அந்தளவுக்கு வந்து ஏர்போர்ட் வந்து பெரிய சைஸாக இருக்குது. ரொம்பவே ஃபேமஸான அந்த என்னது தேவர்களும் அசுரர்களும் வந்து பார்க்கடலில் வந்து கிடைவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு ஸ்டாச்சுஸ் வந்து அவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டால் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு யாருக்குமே தெரியல, உள்ள லோக்கலில் உள்ளவங்களுக்கு. ஸோ நல்லா ஓகே, இப்போதைக்கு பார்க்காண்டா, மேபி ரிட்டன் வரும்போது நம்ம வந்து பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வந்துட்டுருக்கோம். சிம் கார்டு வாங்கியாச்சுங்க. இங்கே வந்து 5 daysக்கு வந்து ஒரு 300 பார்த்து வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சிம்மை வந்து நம்ம வாங்கியாச்சு. அதில் வந்து அன்லிமிட்டெட் டேட்டா யூசேஜ், நமக்கு வந்து மெயினாக டேட்டா யூசேஜ் தான் தேவை. ஸோ அந்த மாதிரி அன்லிமிட்டெட் டேட்டா யூசேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்மு வாங்கியாச்சு. ஏன்னா நம்ம வந்து மெயினாக லோக்கல் டாக்ஸி இல்லாட்டி
அந்த மாதிரி பைக் ரைடில் தான் நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து இப்போ வந்து அந்த பட்டையாவுக்கு பஸ்லாம் போகும் இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து டிக்கெட் கவுண்டர். இங்கே நம்மளே மாதிரி நிறைய பேர் வந்து பஸ்லேயே போகிறாங்க. சென்னையிலேருந்தே 2-3 பேர் வந்திருந்தாங்க. அவங்களுமே வந்து நம்ம கூட தான் பட்டையாவுக்கு வர்றாங்க. ஸோ டிக்கெட்டு வாங்கியாச்சு. பார்த்திங்கன்னா எவ்ரி ½ அன் ஹவருக்கு ஒருக்கா பஸ் இருக்குது. ஸோ நம்ம லக்கேஜ் எல்லாம் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வாங்கிட்டு நம்ம வந்து மேலே ஏறியாச்சு பஸ்ஸில். கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் வந்து டைம் எடுக்குங்க. பேங்காக்லேருந்து பட்டையா போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் டைம் எடுக்கும். நம்ம வந்து டிஃபன் பெருசாக நம்ம வந்து சாப்பிடல. ஏன்னா வந்து லேட்டாக தான் சாப்பிட்டு வந்தோம். மார்னிங் டிஃபனை வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. நம்ம வந்து பட்டையாவில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஹோட்டலில் போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோங்க. சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட ஆகும் போலங்க. நம்ம வந்து கண்டினியூவாக அந்த பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி பட்டையாவுக்கும் பாங்காவுக்கும் இடையில வந்து எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் வந்தேன். கிட்டத்தட்ட பிரிட்ஜு மட்டுமே கிட்டத்தட்ட ரொம்ப நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு பார்த்திங்கன்னா பிரிட்ஜ்லேயே போகிற மாதிரிலாம் இவங்க வந்து சூப்பராக என்வரான்மெண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ க்ளீனாக இருக்குது ரோடு எல்லாமே. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பயங்கரமாக இருக்குங்க. தாய்லாந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண கண்ட்ரி மாதிரி தெரியல, நல்லாவே டெவலப்டான கண்ட்ரி மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து பட்டையாலாம் போயிட்டு நல்லாவே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ பஸ் வந்து இன்னும் எவ்வளோ டைம் எடுக்குன்னு பார்ப்போம். போயிட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பட்டாயாவில் இறக்கி விட்டாங்க பஸ் வந்து.
ஸோ அங்கே வந்து ஒரு 10 மணிக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1:00 அந்த மாதிரி டைம் ஆகுது. இறங்கின உடனே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பைக் டாக்ஸி இருக்குது. அதை கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஜாஸ்தியான அமௌண்ட்டு தான் கேட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், உடனே வந்து போல்ட் அப்படிங்கிற டாக்ஸி ஆப்பை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஹோட்டலுக்கு வந்து செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 32 பாத் என்னமோ தான் கேட்டுச்சுங்க. பட் அவங்க வந்து 80 பாத்து 70 பாத் அந்த மாதிரி கேட்டாங்க. பட் அந்த ஆப்பில் நம்ம வந்து புக் பண்ணோன்னா வெறும் 30 பாத்து அந்த மாதிரி தான் கேட்டுச்சு. ஸோ புக் பண்ணிவிட்டேன். நம்ம வந்து இப்போ அந்த பைக் டாக்ஸியில் தான் நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோங்க. பட்டையா பேங்காக் எல்லாமே நம்ம வந்து இந்த பைக்கில் தான் ரைட் பண்ண போகிறோம். பட்டையா பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து மெட்ரோ அந்த மாதிரி ட்ரெயின் எதுவுமே ஃபெசிலிட்டி கிடையாது. நம்ம வந்து டாக்ஸி மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி பைக் வந்து ரெண்டுக்கு எடுத்துகிட்டு நம்ம போனோம்னா இன்னும் கொஞ்சம் சீப்பாக வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்து பைக்கில் போயிட்டுருக்கோம். ஸோ மேக்ஸிமம் எந்த அளவுக்கு பைக் ரைடை நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோங்க. ஸோ B+ ஹோட்டல் இதுதான் நம்ம வந்து புக் பண்ணியிருக்கக்கூடிய ஹோட்டல். ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்லா பெரிய ஹோட்டலாக தான் இருக்குங்க. பாருங்கள், நல்லாவே இருக்குது. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வந்து நிறைய பேர் தங்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 பில்டிங் வந்து இந்த ஹோட்டலில் இருக்குது. நம்ம பார்த்த மாதிரி பில்டிங் பார்த்திங்கன்னா ஸோ 3 பிளாக் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நல்ல பெரிய ஹோட்டல் தான். ஸோ பக்கத்துலேயே நிறைய ஃபெசிலிட்டி இருக்குங்க. நிறைய பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்து பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதே மாதிரி பீச்சுமே கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 மினிட்ஸ் நம்ம வந்து நடந்து போனால் பீச்சுக்கு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் லொக்கேஷனை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் பட்டாயாவில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பிளேஸை பார்க்குறது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணலாங்க.